பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மகிமைப்படுவதாக. இந்த நாள் மத்திய 8ஆம் அதிகாரத்தை குறித்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியம் நடைபெறும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி ரொம்ப பணக்கார ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வீட்டு வேலைக்காரன், அவர் வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருப்பார், வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாரு. இவருக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏசப்பா கிட்ட இந்த நூற்றுக்கு அதிபதி போய் கேட்பாரு. ஏசப்பா என்ன சொல்லுவார்னா, சரி நான் வீட்டுக்கு வந்து வேலைக்காரன் சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவார், ஆண்டவரே என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் எவ்வளோன்னு பாத்திரம் அல்ல, நான் பாத்திரம் கிடையாது, என் வீட்டுக்கு நீங்க வரதுக்கு நான் தகுதியே கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகமாகுவான் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமா ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதை ஏசப்பா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார். அவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கூட இந்த மாதிரியான விசுவாசம் நான் பார்க்கலன்னு சொல்லுவார். அந்த விசுவாசத்தை பாருங்களேன், ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்குள்ள இருக்குங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பார்த்து, ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம ரொம்ப பயந்து யோசிச்சிடறோம்ல, இது நடக்குமா நடக்காதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தை இயேசுவில் வைக்கும்போது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய விசுவாசம் தேவன் மேல நம்ம வைக்கும்போது ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், உங்களுடைய விசுவாசம் கூட எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தர் மேல விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். God bless.